அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ராஜ் மலரின் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மலேசியா போகிறோம். மலேசியாவிலேருந்து ஜென்டிங் ஐலண்டு போகிறோம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு பயணம். மலேசியாவில் இரவு நேரம். இது கேஎல் டவர், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டவர் இன் மலேசியா. ட்வின் டவர் பக்கத்திலே இருக்கும். கேஎல் டவர் நைட்டு டின்னர் ஏறத்தாழ ஒரு 40 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஒரு ரவுண்டு வரும். அந்த மேலே இருக்கிற டவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். மேலே ஹோட்டல். நம்ம டின்னர் சாப்பிட்டு வரும்போது அப்படியே ஸ்லோவாக ரவுண்டு வரும். ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணால் 40 நிமிஷம் ஆகும். எக்ஸலண்ட் ஃபுட்டு. 240 மீட்டர்ஸ் ஹைட்டு. கேஎல் டவர்லேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ட்வின் டவர்லேருந்து எல்லா பில்டிங்கும் மலேசியாவே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இரவு நேரத்தில் ட்வின் டவர் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சீலுக்கும் அந்த க்ரீன் கலருக்கும், அக்வா க்ரீன். ஸோ இதுதான், நான் தான் ராஜ்மலர். ஸோ இது காலையில், மறுநாள் காலையில் 10 மலை கேவ்ஸ் முருகன் கோயில். ஸோ 10 மலை முருகன் கோயிலுக்கு இது நாங்கள் 3வது ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே படி ஏறி மேலையெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு நேராக ஜென்டிங் ஐலண்டு போகிறதுனால மேலே ஏறி போக டைம் இல்லை. அதனால் கீழே மட்டும் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு, கீழே வெங்கடேஸ்வரா கோயில் இருக்குது, ஏழுமலையான் கோயில், ரொம்ப அருமையான கோயில். ஸோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக ஜென்டிங் ஐலண்டு. ஸோ ஜென்டிங் ஐலண்டு வந்தாச்சு. இது ஆல்ரெடி எல்லாமே டிக்கெட் ஆல்ரெடி புக்கிங். ஜஸ்ட்டு டோக்கன் காமிச்சா போதும். ஜென்டிங் ஐலண்டுக்கு ஃபஸ்ட்டு ரோடு மேலேயுமா மேலே வந்திருக்கோம். அங்கேருந்து கேபிள் காரில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு மட்டும் தனி கேபிள் வண்டி. ஸோ அங்கேருந்து ஜென்டிங் ஐலண்ட். ஜென்டிங் ஐலண்ட் மலேசியா பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஹில்ஸோட டாப்பில் இருக்குது. ரொம்ப ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு பிளேஸு. அதே மாதிரி அந்த கேபிள் காரில் போகும்போது இயற்கை அழகு அவ்வளவு கொட்டி கிடக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜும் ஏற 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 பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட்டு மேலே போய்கிட்டே இருக்கும். கேபிள் காரில் போகிறது ஒரு தனி அழகு. அந்த இயற்கை சூழல், அந்த குளிர்ச்சி, நல்லா நைட்டு நல்ல மழை பெஞ்சிருந்துருக்கு. அதனால் பசுமை அப்படி ஒரு பசுமை. இந்த மலேசியா டூர் எங்களுக்கு ஒரு 5 நாள் டூரு. ஸோ அதில் ஜென்டிங் ஐலண்டில் மட்டுமே 2 நைட்ஸ் தங்குறோம். ஸோ ஜென்டிங் ஐலண்டில் நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் இது வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பெற்றது. 6000 ரூமுகளுக்கு மேலே இருக்குது. அமேஸ்மெண்ட் பார்க் இருக்குது, இன்னர் அமேஸ்மெண்ட் பார்க்கு. உள்ளுக்குள்ளேயே ஏராளமான விளையாட்டு பார்க்கு. இது ஈஃபில் டவர் மாதிரி
ஒரு ஒரு அமைப்பு செட்டிங், அதை சுற்றி மினி காரில் போகிற மாதிரி. அதே மாதிரி மேலேயே ரதம் மாதிரி 3-4 விதமான ரதம் வந்து அப்படியே இன்டோர் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் அப்படியே சுற்றி மேலே வர்ற மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜென்டிங் ஹைலாண்டு, நாட் ஐலாண்டு, ஹைலாண்ட், உயர்ந்த இடம். இந்த ஹோட்டலில் வந்து பெஸ்ட்டு ரூம். அது போக நைட்டு அமேஸ்மெண்ட்டு, இன்னொரு அமேஸ்மெண்ட்டு, அவுட்டோர் அமேஸ்மெண்ட்டு பார்க் எல்லாமே இருக்குது. நிறையா கேளிக்கைகள் விளையாடுற இடங்கள் இருக்குது. இது என்னோடய ஒய்ஃபு. ஏராளமான விளையாட்டு இது இருக்குது. குழந்தைங்க மாதிரி மாறிடலாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த ஒரு கேபிளில் மேலே ஏறி இருக்கும், அது அப்படியே சுற்றி வரும். ஸோ இது மறுநாள் மார்னிங் அவுட்டர் அமேஸ்மெண்ட் பார்க் போகிறோம். இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். பட் நாங்கள் தங்கியிருந்தது இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கின்னஸில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஜென்டிங் ஹோட்டல். அவுட்டோர் அமேஸ்மெண்ட் பார்க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லாத்துக்குமே மொத்தமாக டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் எதுலனாலும் ஏறலாம். இதில் நான் உட்காந்துருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த ராட்டினம். என் ஒய்ஃபு தான் வீடியோ எடுக்கிறாங்க. இதை ரொம்ப ரொம்ப லைவாக நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஒரு அமேஸ்மெண்ட் பார்க்கு வந்துட்டு எதுலேயும் பங்கேற்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்மளை கலந்துக்கிறணும். அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். திருப்பதி கோயிலில் எப்படி ரூம் அலாட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ரூம் அலாட் பண்ணுறதுக்கு கீழே 32 கவுண்டர் இருக்குது. நம்ம ரூம் நம்பரை சொல்லி நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. அங்கே போய் நம்ம பேரை ரிஜிஸ்டர் பண்ணி ஐடி கார்டு கொடுத்துட்டு சைன் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அமேஸ்மெண்ட் பார்க் இருக்குது. இது செல்ஃப் ஆட்டோ மாதிரி, நம்மளே ஆட்டோ ஓட்டிக்கலாம். பட் நம்ம ஓட்ட போகிறதில்ல, உட்காந்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆப்ரேஷனில் அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் மாடல் வந்து ஆட்டோ மாதிரி, ஆனால் ரயில் தண்டவாளத்தில் போகும். கம்ப்ளீட் அவுட்டர் தீம் பார்க்கை சுற்றி கிளியராக ரவுண்ட் அடிக்கும். இந்த உலகமே ஒரு அழகான உலகம். பல அதிசயங்கள், ஆச்சரியங்கள், பிரமிப்பூட்டும் விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் பியூட்டி ஆஃப் வேர்ல்டு. ஸோ அதனால தான் இதுக்கு இந்த வீடியோவுக்கு தலைப்பே பியூட்டி ஆஃப் வேர்ல்டு பை ராஜ் மலர்னு வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் கண்ட அழகையும் ஆச்சரியங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. பெரிய அமேஸ்மெண்ட் பார்க்குங்க. அப்பா, மோர் தென் ஒரு 60 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 60 ஆக்டிவிட்டீஸுக்கு மேலேயே இருக்கும்.
பட் நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. பட் முக்கியமானதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த தெரியுது பாருங்க 2, அதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஜென்டிங் ஐலாண்ட் ஹோட்டல். வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் இருக்காது. ஜென்டிங் ஐலாண்டுன்னு போட்டாலே இந்த ஃபோட்டோ தான் வரும். ஸோ 2 நாள் இருந்தாச்சு. இது ட்வின் டவர் பகலில். மலேசியாவுக்கு திரும்ப வந்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் எடிட் பண்ணது. முழுமையாக போடணும்னா ஜென்டிங் ஐலாண்டே ஒரு 2 நாள் ஆயிரும். அவ்வளோ பெரிய வீடியோ அது. பட் எடிட் பண்ணிட்டோம். இது ஃபோட்டோ வியூ பிளேஸு. ட்வின் டவர் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம். கபாலி படத்தில் கூட ரஜினி இங்கே நிற்கிற மாதிரி வரும் ஒரு சீன். ஸோ ஃபோட்டோ ஷாட் எடுக்கிறதுக்கு அந்த ட்வின் டவரை முழுமையாக எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான பிளேஸு. இது மலேசியாவோட அரசர். மலேசியா அரசர் இதில் இருக்கிறனால அது அரண்மனை. இது சுதந்திரம் வாங்கின அதுக்காக வீர தியாகிகளோட நினைவு சின்னம். வீர தலைவர்களின் நினைவிடம். போர் நினைவு சின்னம் மலேசியா. இதுவும் ஏராளமான மூவிகளில் வந்திருக்கு இந்த பிளேஸ். இது ஃப்ரீடம் ஸ்கொயர். மலேசியா மாதிரி நாடுகளில் எங்கேனாலும் போராட்டம், எங்கேனாலும் மீட்டிங்கெல்லாம் நடத்த முடியாது. எந்த விதமான கோரிக்கைகளாக இருந்தாலும் இல்லை எந்த வித கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் இந்த ஃப்ரீடம் ஸ்கொயரில் தான் நடக்கும். பெரிய ஏரியா. ஸோ வீடியோ பார்க்குறவங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றி.